வணக்கம். 6 மாசம் 1,00,000 கஸ்டமர்ஸ். கேட்கும்போதே தலை சுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இத செஞ்சு முடிக்க ஒரு பிராண்ட் கிட்ட ரொம்ப தெளிவான ஒரு திட்டம் இருக்கு. இன்னைக்கு நாம அந்த திட்டத்தை தான் அலசி ஆராய போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு புது ஆன்லைன் கோர்ஸை வெறும் 6 மாசத்துல 1,00,000 பேருக்கு எப்படி விற்க முடியும்? யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலேயே சாத்தியமா? ஆனா ஒரு பிராண்ட் இது முடியும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. அதுக்கு அவங்க கிட்ட ஒரு பக்காவான பிளானும் இருக்கு. அந்த பிளான் என்னன்னு பாத்திரலாமா? அவங்களோட முழு திட்டத்தோட மையப்புள்ளியே இந்த மார்க்கெட்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, இதுதான் அவங்களோட மொத்த ஸ்ட்ராட்டஜியும். இந்த ஒரு மிஷினை வச்சுதான் அந்த பெரிய இலக்கை அவங்க அடைய போறாங்க. சரி, இந்த மிஷன் வெளியிருந்து பார்க்க பிரமாதமா தான் தெரியுது. ஆனா அது உண்மையிலேயே ஓடுமா இல்ல பாதியில நின்னுடுமா? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஓகே, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல அவங்களோட டார்கெட் 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ். கோர்ஸ் பேரு இன்சூரன்ஸ் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. பேரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் அவங்களோட இலக்கு ரொம்பவே தெளிவா இருக்கு. 1,00,000 சும்மா இல்ல. 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் சரிதான். ஆனா இத பணமா மாத்துனா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 48.8 கோடி ரூபாய். இப்ப புரியுதா இந்த பிளான் எவ்வளவு பெரிய விஷயம்னு? சரி, எந்த ஒரு மெஷின் ஓடணும்னாலும் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும் இல்லையா? இந்த மார்க்கெட்டிங் மெஷினோட இன்ஜின் எது தெரியுமா? அதுதான் கணக்கு, அதாவது யூனிட் எக்கனாமிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு சேல்ஸ்லயும் அவங்களுக்கு லாபம் வருதா இல்லையாங்கிற அந்த கணக்கு தான் இந்த மொத்த மெஷினையும் ஓட வைக்குது. இந்த கணக்க புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், சுருக்கமா சிஏசி. ரொம்ப சிம்பிள். ஒரு புது கஸ்டமரை உள்ள கொண்டு வரதுக்கு நமக்கு ஆகிற மொத்த செலவு தான் இந்த சிஏசி. ஓகே, இப்போ கணக்க பார்க்கலாம். முதல்ல கோர்ஸோட விலை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க சார்ஜ் பண்றது 488 ரூபாய். இதுதான் அந்த மிஷின்குள்ள வர வருமானம். அடுத்து செலவு. ஒரு ஸ்டூடெண்ட்டை உள்ள கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகுது? இதுல பெய்ட் ஆட்ஸ், ஆர்கானிக் மார்க்கெட்டிங்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா, அதாவது பிளெண்டட் சிஏசி, ஒரு ஆளுக்கு சராசரியா 203 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு பாருங்க. 488 ரூபா வருது, 203 ரூபா போகுது. அப்போ மீதி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் 285 ரூபா. இதனால தான் இந்த மிஷின் ஓடும்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா அடிப்படையே லாபத்துல தான் இருக்கு. ஓகே, இன்ஜின் செம பவர்ஃபுல். ஆனா இன்ஜின் மட்டும் இருந்தா போதுமா? வண்டியோட ஃபியூல் வேணுமே. இந்த மார்க்கெட்டிங் மெஷினோட ஃபியூல் தான் லீட்ஸ். அதாவது நம்ம கோர்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க. அவங்க டார்கெட் எவ்வளோ தெரியுமா? 4.5 லட்சத்துக்கும் அதிகமான லீட்ஸ். இப்ப நீங்க பாக்குற இந்த சாட்ல ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. பாருங்க, கிட்டத்தட்ட 85% லீட்ஸ் அவங்களோட சொந்த சேனல்கள்ல இருந்து தான் வருது. அதாவது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சேனல்கள். இதுதான் இந்த பிளானோட சீக்ரெட்னே சொல்லலாம். இதனால தான் சிஎஸ்சி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ அந்த சொந்த சேனல்கள் என்னென்ன? வேற ஒன்றும் இல்ல, நாம தினமும் யூஸ் பண்றது தான். வாட்ஸ்அப் பிசினஸ், அவங்களோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம்னு ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் தான். இதுல ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் தான் அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு அவங்க பிளான்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறாங்கன்னு பாருங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியறது அவங்க பிளான்லேருந்தே எடுத்த ஒரு உண்மையான வாட்ஸ்அப் மெசேஜ் டெம்ப்ளேட். உங்க நிதி எதிர்காலம் பத்தி கவலையா அப்படின்னு ஆரம்பிச்சு நேரடியா அவங்களோட கோர்ஸை வெறும் 488 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்க. இப்படிதான் அவங்க மக்களை உள்ளே கொண்டு வராங்க. சரி, ஒரு சூப்பரான இன்ஜின் இருக்கு, ஃபியூவலும் ஃபுல்லா இருக்கு. ஆனா வண்டியை ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் சரியா ஓட்டணும். இங்க தான் எக்ஸிகியூஷன்ங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா வருது. இந்த மிஷினை இயக்குறதுக்கு அவங்க தினமும் என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் அவங்க 4 முக்கியமான பாகமா பிரிச்சிருக்காங்க. காலையில வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சு மதியம் சோஷியல் மீடியால கண்டென்ட் போடுறது, அப்புறம் என்கேஜ்மெண்ட், சாயங்காலம் லீட்ஸை கஸ்டமரா மாத்துறதுன்னு ரொம்ப தெளிவான ஒரு ஒர்க் ஃப்ளோ. இப்ப பாருங்க, இந்த முழு ஷெட்யூல இது ஒரு சாதாரண டைம் டேபிள் மாதிரி தெரியல, ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி இருக்கு. காலையில 7 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக்னு இடைவிடாம வேலை. தினமும் 240க்கும் மேல என்கொயரிஸ் வரணும். இந்த இலக்கை அடைய எந்த அளவுக்கு உழைப்பு தேவைப்படும்னு நினைச்சு பாருங்க. சரி, நாம இப்போ இந்த மிஷனோட இன்ஜின், ஃபியூவல், ஆபரேஷன்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கிற இந்த மிஷன் நிஜமாவே அதோட இலக்க அடையுமா?
இந்த பிளான்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களே அதோட பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட சேனல்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது, தினமும் ஒழுக்கமா வேலை செய்யறது, இதெல்லாம் அவங்களோட பெரிய பலம். ஆனா இன்னொரு பக்கம் லீடோட குவாலிட்டி குறையிறது, முக்கியமா டீம் சோர்வடைஞ்சு போறது மாதிரியான பெரிய ரிஸ்க்கும் இருக்கு. இந்த எல்லா ரிஸ்கையும் கணக்குல வச்சுக்கிட்டு இந்த பிளானே அதுக்கு கொடுக்கிற ரேட்டிங் என்ன தெரியுமா? ஹைலி ஃபீசிபிள். அதாவது இது ரொம்பவே சாத்தியமான ஒரு திட்டம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு, யூனிட் எக்கனாமிக்ஸ் லாபத்துல இருக்கு. 2, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் அவங்க கையில இருக்கு. அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க பிரச்சனை அந்த மெஷின்ல இல்ல, பிளான்ல இல்ல. அது பக்காவா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த 6 மாசம் மேரத்தான ஓடி முடிக்க அந்த மெஷினை இயக்குற மனுஷங்க தயாரா இருக்காங்களா? அதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.